வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/2/2026 மாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. பெரிய மனிதர்களை சந்திப்பது, புதிய இடத்துக்கு செல்வது, கௌரவம் ஏற்படுவது, தெய்வ ஸ்தலத்திற்கும் மனதுக்கு பிடித்த ஸ்தலத்திற்கும் சென்றுவிட்டு வருவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை விரும்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுக்கேற்றவாறு உங்களுக்கு கிடைப்பது அந்யோன்யத்தை அதிகரிக்க செய்யும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது செல்வாக்குக்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது யோக பலத்தை அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அவசரத்தனம் படுவதோ, தர்க்கங்கள் செய்வதோ, யாரையாவது அவமானகரமாக பேசுவதோ, அவமானகரமாக நினைப்பதோ தேவையில்லாத வம்புகளை விலை கொடுத்து ஏற்படுத்தும். குடும்பத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது, எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடப்பது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, செல்வாக்கும் சொல்வாக்கும் மரியாதை மிக்க அமைப்பை ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம். அதே சமயம் வெற்றி, சுபகாரியங்கள், சுபவிரயங்கள், மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வது, எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடப்பதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்துக்கொள்வது யோக பலத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெரிதாக நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லா காரியங்களிலும் ஜெயம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்களில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்தில் சிறிது கவனமாக இருந்தால் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது, உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் டக்கு டக்கென்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் கௌரவத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தைரியம், நம்பிக்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது வியாபாரத்திற்காக கடனை எதிர்பார்ப்பது, முதலீடுகளுக்கு உண்டான பணத்தை எதிர்பார்ப்பது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், அனுகூலங்கள் காணப்படுவது எல்லா விதத்திலும் யோக பலத்தை பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்த்தோம். மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.